அழகிய நெஞ்சத்தார் அவர் புகழ் பாட அரங்கம் வந்துள்ளார். அவரை தொட்டவர்கள் அவரோடு கூடி அருந்தமிழ் நாற்றெடுத்து பாமர வயல்களில் பரிவோடு நட்டவர்கள், அவரோடு கூடி அருந்தமிழ் நாற்றெடுத்து பாமர வயல்களில் பரிவோடு நட்டவர்கள், அவருக்கு நன்றி கடன் பட்டவர்கள், அவர் பிரிவை ஆற்ற முடியாமல் ஒரு குழந்தையை போல் அன்று கண்ணீர் விட்டவர்கள், ஒரு சிலர் மட்டும் புகழஞ்சலி செலுத்தி புகழ் மாலை சூட்டுவார்கள். முதலில் நினைவேந்தல். அவரின் இளவல் எம் பேராசிரியர் பெருந்தகையின் இளவல் ஐயா நீதியரசர் ராஜ இளங்கோ அவர்கள் மேடைக்கு வருகிறார். வணக்கம். முனைவர் இரா செல்வ கணபதி அவர்களுடைய கடைசி தம்பியாகிய நான் உங்கள் முன்னால் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக நின்று கொண்டிருக்கின்றேன். என் குடும்பத்தார் சார்பாக அண்ணனுடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். 1939ஆம் வருடம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில், இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் காட்டூர் என்னும் கிராமத்தில் ராஜகோபால் பிள்ளைக்கும் பார்வதி ஆட்சிக்கும் மகனாக பிறந்து பின்னாளில் செல்வ கணபதி என்று பெயர் சூட்டப்பட்டார்கள். அவர்கள் பள்ளி காலங்களில் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள். படைத்த இறைவன் இவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டால் எங்கே ஏதேனும் ஓர் அலுவலகத்தில் எழுத்தராக போய் ஓய்வு பெற்று சாய்வு நாற்காலியில் அமர்ந்து விடுவாரோ என்று நினைத்தாரோ என்னவோ, பள்ளி படிப்பை படிக்க விடாமல் தடுத்து விட்டார். பள்ளிப்படிப்பை படித்து முடிக்காமல் தடுக்கப்பட்டவர் பின்னாளிலே தருமபுர ஆதீனத்தில் வித்துவான் என்கின்ற ஓர் படிப்பு, முழுமையாக பள்ளிப்படிப்பை முடிக்காதவர்கள் கூட இணைந்து படித்து தமிழிலே புலவர் பட்டம் பெறலாம் என்றிருந்த காலம் அது. அதிலே எங்களுடைய தந்தை ராஜகோபால் பிள்ளை அவர்கள் அண்ணனை அழைத்து சென்று சன்னிதானத்தை பார்த்து அந்த கல்லூரியிலே இணைக்கிற பொழுது எங்களுடைய தந்தையார் எங்களுடைய அண்ணனுக்கு சொல்லிய வார்த்தை, இந்த கல்லூரியிலே பயின்று மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்தால் 1000 ரூபாய் பரிசு தினத்தந்தி அறிவித்திருக்கிறது. எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த படிப்பை முடிக்கிற பொழுது நீ தமிழ் மாநிலத்துடைய முதல் மாணாக்கனாக வந்து 1000 ரூபாய் பரிசு பெறுவாய் என்று சொன்னதற்கு அண்ணன் அவர்கள், உங்கள் வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதி கொடுத்தார்கள். கொடுத்த உறுதியை காப்பாற்றி தன்னுடைய படிப்பை முடிக்கிற பொழுது மாநிலத்திலேயே முதல்வராக வந்து 1000 ரூபாய் பரிசு பெற்றார்கள். என்றைக்கு அந்த உறுதியை கொடுத்தார்களோ, இறைவன் திருவிழப்படி தமிழை படிக்க ஆரம்பித்தார்களோ, படிக்கிற காலத்திலே அண்ணன் படிக்கின்ற அழகை பற்றி அவருடைய நண்பர் ராமதாஸ் அவர்கள் என்னிடத்திலே பலமுறை கூறியிருக்கிறார்கள். புத்தகத்தை எடுத்தால் சில பேர் வேண்டியதை படித்து தேர்விலே வெற்றி பெறுவதற்காக மட்டும் படிக்கின்ற காலகட்டத்திலே ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ரேப்பர் டு ரேப்பர் என்று சொல்லுவார்கள். அட்டையிலே இருந்து அட்டை வரையிலே அனைத்தையும் படிப்பார்கள். அப்பொழுது அவருடைய நண்பர் கேட்பாராம், எதற்காக இப்படி படிக்கிறாய்? 40 மார்க் வாங்கினால் வெற்றி பெற்று விடலாமே, பின்னால் வேலைக்கு போய்விடலாமே என்று கேட்கிற பொழுது அண்ணன் சொன்னிய வார்த்தைகளை அவர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். இல்லையப்பா, இது என் உயிர். இந்த உயிரை நான் வளர்த்து கொண்டு இந்த தமிழுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கே படித்தால்தான் அதை படிக்கிற பொழுதும் நவில்தரும் நூல்நயம் போலும் நான் படிக்க படிக்க அதனுடைய நயத்தை உணர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்குத்தான் படிக்கிறேனே தவிர கல்லூரியிலே சென்று சம்பளம் வாங்க படிக்கிறவனாக என்னை நினைக்காதே என்று சொல்லியிருக்கிறார். சொன்னதை செய்தும் காட்டினார்.
அண்ணன் தமிழ்நாட்டிலே காலடி பதிக்காத ஊரே கிடையாது. அண்ணனுடைய குரல் ஒலிக்காத கிராமங்களே கிடையாது. இன்றைக்கும் அண்ணனால் பேசப்பட்டு ஒலித்தகடாக ஒலிப்பேழையாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கும் அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் அவர்களை நான் மேடையிலே பார்க்க ஆரம்பித்த நேரம் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே அவர்கள் பட்டிமன்றம் பேச ஆரம்பித்த காலம். அதற்கு பின்னாலே திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே நடந்த பட்டிமன்றங்கள். இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களிலே அண்ணன் ஒரு கட்சியிலே நின்று வாதாடுவார்கள். எல்லா பட்டிமன்றங்களிலேயுமே என்னுடைய நினைவுக்கு தெரிந்த வரையில் தீர்ப்பு சொல்ல வருகிறவர்கள் தீர்ப்பை ஆரம்பித்து முடிக்கிற பொழுது அண்ணனுடைய பெயரை தொடாமல், அண்ணன் சொல்லிய செய்தியை விளக்கி கூறாமல் ஒரு முறையும் தீர்ப்பு வழங்கி நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு பல பேர் படிக்கிறார்கள், மேடையிலே பேசுகிறார்கள். உதாரணத்திற்கு என்னை போல் நுனிப்புல் மேய்ந்து விட்டு மேலோட்டமாக 4-5 வரிகளை தெரிந்து கொண்டு கூட்டத்திலே இருந்து கைத்தட்டலை பெற்றுவிட்டு காரிலே ஏறி வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே ஆழ்ந்த புலமையோடு சொல்லுகிற செய்தியினுடைய பொருளை உணர்ந்து அவர் பேசுகிற பேச்சை அறிந்து புரிந்தவன் 1 மணி நேர அண்ணனுடைய பேச்சை 1 வாரத்திற்கு மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தவர் அவர். அதைவிட ஒருபடி சொல்ல போனால் மேடை நாகரீகம் என்பதை நான் அண்ணனிடம் பலமுறை பார்த்திருக்கிறேன். மேடையிலே பேசி அண்ணன் யாருடைய மனதையும் புண்படுத்தி நான் அறியேன். அவருடைய பேச்சு பலருடைய மனத்தை பண்படுத்தி இருக்கிறது. அவர் பேசுகிற பொழுது மேடையிலே அநாகரிகமான ஏதும் நடந்துவிட்டால் மிகுந்த வருத்தப்படுவார்கள். அதே போல் சக துறையிலே பணியாற்றுகிறவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தான் இந்த நாட்டிலே உண்டு. ஆனால் அண்ணனிடத்திலே இருந்த உயர்ந்த குணம், தன்னோடு சக துறையிலே பணியாற்றுகிறவர்கள் பேசுகிற பேச்சை உள்வாங்கி அவர்களை முதலில் பாராட்டிவிட்டுத்தான் தன்னுடைய பேச்சையே தொடங்குவார்கள். இன்னும் சொல்ல போனால் சில பட்டிமன்றங்களிலே சில பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது அருமையான செய்தியை சொல்ல தெரியாத விதத்திலே சொல்லி அது மக்களை போய் சென்றடையாமல் போய்விடும். அந்த நேரத்தில் நடுவராக இருக்கிற அண்ணன் அவர்கள் சொல்லிய விஷயத்தை எடுத்து கையாண்டு அதை சொல்லி முடிக்கிற பொழுது இந்த விஷயத்தை இன்னார் இப்படி உங்களிடத்தில் சொன்னார்கள் என்று அவர்களுக்காக அண்ணன் கைத்தட்டல் வாங்கி கொடுப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன். அவர் எழுதாத புத்தகங்கள் கிடையாது, தொடாத செய்திகள் கிடையாது. ஒரே ஒரு நாள் கொடி என்கின்ற வார்த்தையை கொண்டு எனக்கு சில குறிப்புகள் வேண்டும் என்று கேட்டேன். 10 நிமிடத்திலே 4 பக்கங்களுக்கு கொடி என்கின்ற வார்த்தை தமிழ் இலக்கியங்களிலே எங்கெல்லாம் வருகிறதோ அதை அனைத்தையும் ஒரு 10 நிமிடத்திலே குறித்து கொடுத்தார்கள். அந்த கொடி என்றால் என்ன, அந்த கொடி என்கின்ற வார்த்தையை எப்படி இலக்கியவாதிகள் கையாண்டிருக்கிறார்கள், ஒரு வில்லி பாரதத்திலே அந்த கொடி அசைகிற பொழுது உள்ளே வராதே என்று ஒருவனை சொல்லுகின்ற அந்த காட்சி அழகையெல்லாம் 10 நிமிடங்களிலே எந்த ஒரு குறிப்பு கேட்டாலும் உடனடியாக பதில் வந்துவிடும். யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் பார்த்ததே இல்லை. பழைய இலக்கியங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், எதையும் அவர்கள் தொடாமல் இருந்ததில்லை. ஒரு மேடையில் பேசிவிட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த மேடையை அழைத்தவர்கள் மீண்டும் கட்டாயம் அவர் வருவாரா என்று ஏங்கி நின்றுதான் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு மார்கழி மாதம் கூட எங்களுடைய அண்ணன் நான் ஓய்வெடுத்து பார்த்ததில்லை. அவர் திருப்பாவை திருவம்பாவை எழுதியவர்கள் என்ன விளக்கம் நினைத்தார்களோ என்னவோ, அண்ணன் சொல்லிய விளக்கங்கள் அவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கின்றது. அவர்கள் எழுதுகின்ற ஆற்றலை பார்க்கிற பொழுது நான் வியந்து போவேன். ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுரை எழுதுவதாக இருந்தாலும் சரி, அது 1 பக்கமாக இருந்தாலும் சரி, 30 பக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் கூட அடித்தல் திருத்தல் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் கேட்பேன், எப்படி என்ன இது உங்களால் முடிகிறது? அண்ணன் சொல்லுவார்கள், நாம் நினைத்ததை எதை எழுத வேண்டும் என்பதை உள்வாங்கிக் கொண்டதற்கு பின்னால் அதிலே அடித்தல் திருத்தல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட
சிந்தனை, அதை செயலாக்குகின்ற விதம், அதே போல தன்னுடைய பயண திட்டங்களை வகுத்துக் கொள்வதிலே அவருக்கு நிகர் அவரேதான். உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த டிசம்பர் மாதம் வரையில் அவர் செல்ல வேண்டிய அனைத்து புரோகிராமுக்கும் எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு வரைக்கும் பயணச்சீட்டு பெற்று கையிலே வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் தன்னை நெறிப்படுத்திக் கொள்வதிலேயாக இருக்கட்டும், மேடைக்கு வருகிறார் என்று சொன்னால் அதிலே இருக்கிற கம்பீரம், அந்த நெளிந்த கூந்தல், நீர்புற்ற நெற்றி, காந்த பார்வை, கடீர் என்ற குரல் நிற்க கேட்கிறவர்களை எல்லாம் வியக்க வைக்கும். எப்பொழுது பேசினாலும் மீண்டும் இன்னும் ஒருவரை பேச மாட்டாரா என்று நினைக்க தோன்றும். இந்த விழாவிற்கு என்ன செய்வது என்று அறியாது நாங்கள் திகைத்து நின்றோம். ஏனென்றால் எல்லாவற்றையுமே எங்களிடத்தை முன்னின்று நடத்திய எங்களுடைய அண்ணன் தான். செல்வ கணபதி என்று பெயர் வைத்ததன் காரணமாகவோ என்னவோ அவர்தான் முன்னவர். அவரை வைத்துத்தான் நாங்கள் எதையும் செய்வோம். அவர் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி என்ன செய்வது புரியவில்லை. நினைத்து பார்த்தேன். அண்ணன் பேசிய வார்த்தைகள் காதிலே விழுந்தது. இந்த மேடையிலே இருக்கிறார்களே, அவர்களை பற்றி எல்லாம் அண்ணன் பல வார்த்தைகள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். ஒருவரை பற்றி பேச ஆரம்பித்தால் அவருடைய குணநலங்களை மிக குறிப்பாக சரியாக சொல்லுவார்கள். அப்படியே நினைத்து பார்த்தேன். உடனடியாக அடிகளாரை தொடர்பு கொண்டு அடிகளாரை பற்றி சொல்லுகிற பொழுது அண்ணன் சொல்லுவார்கள், குன்றக்குடி அடிகளாரை பற்றி நான் பெரியவரோடு பழகி இருக்கிறேன், அதற்கு பின்னால் வந்திருக்கிறார், அதே பாணியிலே இந்த மடத்தை நடத்துவது மட்டுமல்லாமல் அவர் தமிழ்பால் கொண்டிருந்த பற்றை இன்றைக்கும் ஏலெடுத்து செல்கிறாரே, அது இறை அருள் என்று சொல்லி உங்களை பற்றி சொல்லுவார்கள். ராமசுப்பிரமணியம் அவர்களை பற்றி சொல்லுவார்கள். ராமசுப்பிரமணியம் அவர்களும் நானும் பள்ளிக்காலத்து சம தோழர்கள். அவர் நான் நண்பராக அறிவேன். ஆனால் நீதியரசர் ராமசுப்பிரமணியம் எங்களுடைய அண்ணனோடு தான் மிக தொடர்பு கொண்டிருந்தவர். என்னை பற்றி என்னிடம் பேசுகிற பொழுது என்னை பற்றி 2 வார்த்தை பேசுவார், எங்கள் அண்ணனை பற்றி 20 நிமிடம் பேசுவார். மிக வேடிக்கையாக இருக்கும். அண்ணனிடம் ராமசுப்பிரமணியத்தை பற்றி கேட்டால் 10 நிமிடம் ராமசுப்பிரமணியத்தை அண்ணன் புகழ்வார்கள். ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அண்ணனை பற்றி 10 நிமிடம். ஒருவர் மீது ஒருவர் அவர்கள் கொண்ட தமிழின் காரணமாக பெற்றிருந்த காதல் இருக்கிறதே பிரிக்க முடியாதது. அவர்களை தொடர்பு கொண்டு மகாதேவன் அவர்கள் இருக்கிறார்கள், நீதியரசர். மிக வேடிக்கையானது. அவரை நான் வெறும் வழக்கறிஞராக மட்டும்தான் அறிவேன். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் சைவத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாகவே எனக்கு தெரியாது. ஒரு நாள் என்னிடத்தில் நான் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் என்னை தொலைபேசியிலே அண்ணன் தொடர்பு கொள்கிறார்கள். தொடர்பு கொள்கிற பொழுது சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு ஒரு விழாவிலே கலந்து கொண்டேன். அந்த விழாவிலே ஒரு நீதிபதி பேசினார். அவர் பேசிய விதம் என்னை வேலன் என்று தான் அழைப்பார்கள். வேளா, அந்த புத்தக வெளியீடு, அந்த புத்தகத்திலே இருக்கிற செய்தியை புரிந்து கொள்வதே மிக கடினம். அதை புரிந்து கொண்டு அது பற்றி அவர் ஆற்றிய உரை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை விட, எனக்கு பின்னாலும் சைவத்தை இந்த மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். எனக்கு அதற்கு பிறகுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு முறை நீதியரசர் மகாதேவன் அவர்கள் என் வீட்டிற்கு வந்து என்னை பார்க்கிற ஒரு திருக்கையிலாய படத்தை கொடுத்தார்கள். எனக்கு புரியவில்லை எதற்கு கொடுத்தார் என்று. அதற்கு பிறகுதான் தெரியும், இவர் இப்படி சைவ சமயத்தின் பால் ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்று. அதே போல ஐயா ஔவை நடராஜன் அவர்களை பற்றி அண்ணன் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், நான் தமிழ் பேச 2 பேரிடம் கற்றுக்கொண்டேன். ஒன்று ஔவை நடராஜன், இன்னொன்று சத்தியசீலன் அவர்கள். இது அண்ணன் சொல்லுகிற வார்த்தை. அவர் ஔவை அவர்கள் கையாளுகிற நளினம், சொல்லுகிற விதத்தை நான் பேச்சிலே கற்றுக்கொண்டேன். அதே போல சத்தியசீலன் அவர்களிடம் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று நான் என்று அவர்கள் பேசிய வார்த்தை, அவர்களை தொடர்பு கொண்டேன். ஐயா கருமுத்துக்கண்ணன் அவர்கள் சைவ சமய கலைக்கலைஞர் வெளியிடுகிற பொழுது முதலாக நின்று மிக பெரும் தொகை கொடுத்து அதை வெளிவரச் செய்தவர்கள். அவரை பற்றி எப்பொழுது பேசினாலும் ஓரிரு வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களுடைய உயர்குணங்களை பற்றியும், அதைவிட அவருடைய மகன் ஹரியை பற்றி பேசுகிற பொழுது புகழ்ந்து தள்ளி விடுவார்கள். நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். சொல்வார்கள், இத்துணை இளைஞன்
எப்படி சைவத்தின்பால் ஈடுபாடு எனக்கு புரியவே இல்லை. அப்படி யாரிடத்திலே நட்பு கொள்ளுகிறார்களோ அவர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலும் வல்லவர், தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் அவர்களை பாராட்டுவதிலும் அவருடைய வளர்ச்சியிலும் அக்கறை எடுத்துக் கொள்வதிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை காட்டுவார்கள். ஐயா ஊரனடிகள் அவர்கள் அண்ணன் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணலால் வர முடியவில்லை. அப்பொழுது உடனடியாக தொலைபேசியிலே அவர்களை தொடர்பு கொண்டு நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தொடர்பு கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுவிட்டு என்னிடத்தில் சொன்னார்கள், அவர்கள் பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி என்று அவரை பற்றிய குறிப்பை சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருவரை பற்றியும் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. சில பேரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சில பேரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளாமலே பெயரை போட்டேன், வந்திருக்கிறார்கள். அண்ணன் ஜெகத் அவர்களை பற்றி நான் தனியாக சொல்வது சரியாக இருக்காது. ஏனென்றால் செல்வ கணபதி ஜெகத் ரட்சகன் என்ற பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு கடைசி நேரத்திலே அவர்கள் ஒன்றியிருந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அண்ணன் இறந்த பொழுது இரவு நேரமும் வந்து மறுநாளும் வந்து கடைசி கிரியைகள் முடிகிற வரையிலே பக்கத்திலே ஒரு சகோதரனாகவே நின்று பார்த்தேன். அவரிடத்திலே எல்லாம் நான் போய் அவர் கேட்டதற்கு என்னிடம் கோபித்துக் கொண்டார். என்ன கேட்கிறீர்கள், செய்ய வேண்டாமா, நானே அதை தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய மோகன் அவர்களை பற்றியும் அண்ணனுக்கு உயர்ந்த